இணைய நிகழ்ச்சியின் வரவேற்புரை நல்கியிருக்கிற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திருக்குமரன் அவர்களே, சங்கத்துடைய தலைவர் சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற கௌரவ தலைவர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் சக்திவேல் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திருப்பூர் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 25 ஆண்டு கால எதிர்காலத்தை நோக்கி தன் பயணங்களை மேற்கொள்ளுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என் அன்பிற்கினிய சகோதரர் அருண்ராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு கமலி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர் என் அன்பிற்கினிய சகோதரர் பாலமுருகன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களே, ராம்குமார் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகின்றிருக்கிற தொழில் முனைவோருடைய அனைத்து சங்கத்தினுடைய தலைவர் பெருமக்களை, டிவிகேவினுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற வாய்ப்பு இது பாராட்டு கூட்டம் அல்ல, கோரிக்கை வைக்கிற கூட்டம். நான் அறிவேன். ஏனென்று சொன்னால் பாராட்டுகிற போதே அதிலே என்ன நடைபெற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்திருக்கிற கூட்டமாக நான் இந்த கூட்டத்தை கருதுகிறேன். நம்முடைய தமிழகத்தின் வரலாற்றில் 3 தலைவர்களோடு நான் பயணத்தை மேற்கொண்டவன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, தமிழக வரலாற்றில் உருவாக்கி கொண்டிருக்கிற தளபதியோடு நான் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், ஒரு வரலாறு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. தமிழகத்தின் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் தலைவர்கள் தோன்றுகிறார்கள். ஆனால் அந்த புகழோடு இருக்கிற தலைவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் காலத்தின் கட்டாயம் என்பதை நான் அறிவேன். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலே கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம், இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கிற நம்முடைய தமிழகத்தின் வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் துடித்தார்கள். எல்லோரும் இங்கே பாராட்டு கூட்டம் நடைபெறுகிறது. எல்லோரும் அன்றைக்கு நினைக்கவில்லை, இது ஆட்சிக்கு வரப்போகிறதா, வருமா என்ற கேள்வி கூட பல பேரிடத்தில் இருந்திருக்கிறது உள்ளத்தில். ஆனால் ஆட்சியிலே அமர்ந்தவர்கள் டிவிகேவுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் நிர்வாகிகள் என்பதை நான் அறிவேன். அதற்காக அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கின்ற இளைஞர்களிலிருந்து சிறு குழந்தைகளிலிருந்து எல்லோரும் ஒரே வார்த்தைகள் தான் சொன்னார்கள், நம்முடைய தமிழகத்தை ஆள்வதற்கு 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரே தலைவர் பிறந்திருக்கிறார். நம்முடைய அங்கிள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற குழந்தைகளே குரல் கொடுத்த காலம் இந்த காலம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் குரல் கொடுத்தார்கள், நாங்கள் இன்றைக்கு மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான நிலை. அதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் செயலாக்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற தொண்டர்களாக இருந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு தொலைநோக்கு பயணம். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றியிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் சகோதரிகள் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உரையாற்றுகிற போது இங்கே எடுத்து சொன்னார்கள், காலத்தின் கட்டாயம் மாற்றங்கள் தேவை. காலத்தின் கட்டாயம் இன்று திருப்பூரில் இருக்கிற வாழுகிற மக்களுக்கு சுகாதாரம் தேவை. இங்கே இருக்கிற மக்களுக்கு சுகாதாரம் மட்டுமல்ல, சிறந்த குடிநீர் தேவை. இது இரண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்ற முறையிலே தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் மட்டுமல்ல,
தமிழகத்தை என்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்க போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தளபதியால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பல்வேறு தலைவர்களை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். இந்த திருப்பூரை பொறுத்தவரை எவ்வளவு இங்கே இருக்கிற இங்கே குறிப்பிட்டு காட்டுகிற போது 2500க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதில் 20,000 தொழிற்சாலைகள் இருக்கிறது. 10 லட்சம் தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றுகிறார். இதை காணுகிற போது உண்மையிலேயே ஒரு பெரிய நகரம் என்பது மட்டுமல்ல, உங்களால் வளர்க்கப்பட்டிருக்கிற நகரமாக திருப்பூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது, யாருடைய உதவி இல்லாமல். நான் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எல்லோரும் பார்ப்பார்கள், எல்லோரு இடத்திலும் நான் காணுகிறேன். ஏனென்று சொன்னால், மற்ற மாநிலங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது உதவிக்கரம் நீட்டுவது மத்திய மாநில அரசு தான். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும், திருப்பூரை பொறுத்தவரையிலும் தன்னிச்சையாக நின்று 45,000 கோடி ஏற்றுமதி செய்கிற ஒரு வரலாற்றை படைத்திருக்கிற இடமாக திருப்பூர் விளங்குகிறது என்று சொன்னால், இதற்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பால் உயர்ந்திருக்கிறது, யாரு உதவியும் இல்லாமல் உயர்ந்திருக்கிறது. தடுமாற்றங்கள் வருகிற போது அந்த தடுமாற்றத்தில் இந்த தப்பித்து நீங்கள் அங்கே தங்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இங்கே கூட பார்க்கின்ற போது சாயப்பட்டறைகளுக்கு இருக்கிற எவ்வளவு இடர்பாடுகள் என்பதை நான் அறிவேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற போது 200 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனை வழங்கி சாயப்பட்டறை அத்தனையும் இயங்குவதற்கு அன்றைக்கு ஏற்பாடுகள் செய்தார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 6 மாத காலத்தில் திருப்பூரை சுற்றி இருக்கிற மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு சாயப்பட்டறையிலே இருக்கிற அந்த கழிவு நீர் மட்டுமல்ல, அதில் உப்பு பணிந்திருக்கிற அந்த உப்பை அனைத்தும் 6 மாத காலத்தில் இந்த திருப்பூரிலிருந்து அகற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான பணிகள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. நான் நேற்றைய முன்தினம் அங்கே பேசுகிற போது சென்னையிலே பேசினேன். 500 ஏக்கர் நிலங்களே இருக்கின்ற சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நிறுவனம் சிறந்த முறையில் தன் பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறது. பல்வேறு மேலை நாடுகளில் இருக்கிற அந்த டெக்னாலஜி என்று சொல்வார்களே, அதை புரிந்து கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அவரெல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்து இதே இடத்திலே தான் நம்முடைய மாண்பு அருள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னாலே நானும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே இருந்து அந்த பணிகளை நாளை காலையே துவங்க வேண்டும் 10 மணிக்குள்ளே என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அந்த 10 மணிக்கு பிறகு குப்பைகள் நிறைந்த இடமாக இந்த திருப்பூர் இருந்து விடக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு நகரம் வளர்ந்து வருகிற போது, ஏற்றுமதியாளர் இங்கே சிறந்த பணிகளை ஆற்றுகிற போது, ஏற்றுமதியாளர் சொன்னால் இந்தியாவிலே ஒரு மாநிலம் எங்கே இருக்கிறது சொன்னால், நாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு மையப்புள்ளியாக இருப்பதுதான் திருப்பூர் என்பதை நான் அறிவேன். ஆக இந்த மையப்புள்ளியிலே இருக்கிற உங்களுக்கு இந்த சுகாதாரம் தேவை, நல்ல குடிநீர் தேவை. இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்டையும் நான் பார்க்கின்ற போது, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே பார்க்கின்ற போது நாம் பார்க்கிறோம், அங்கே பாதாள சாக்கடை இங்கே இருக்கும், பெரிய அளவிலே 30 அடிக்கு 30 அடி ஆழத்திலே இருக்கும். மழைநீரும் அங்கே சேகரிக்கப்படும். அதை சுத்திகரிக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே இருக்கிற பாரதபுரம் அந்த தண்ணீரை குடித்து காட்டி எவ்வளவு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று குறிப்பிட்டார்கள். கடல் நீரை அவங்களுக்கு பயன்படுத்தவில்லை. அதை போல ஏன் இதை செய்ய முடியாது என்று நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தீட்டுகிற போது இது போன்ற நகரங்களிலே இருக்கின்ற குறைபாடுகள் அனைத்தும் விரைந்து செயல்படுத்த வேண்டும், அதிலே அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே குறிப்பிடுகிற போது 5 ஆண்டு காலத்திற்கு தொலைநோக்கு சிந்தனை. அந்த தொலைநோக்கு திட்டம் என்பது வரலாற்றை நான் இதுவரையிலும் கண்டதில்லை. முதல் அமைச்சரவை கூட்டம் கூடியதற்கு கூட்டம் நடைபெறுகிற போது சொன்னார்கள். அதை நான் பார்க்கின்ற போதே நான் வியந்து போனேன். ஏன் என்று சொன்னால், அவருடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது தமிழகம் இந்தியாவிற்கே ஒரு முன் மாநிலமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதை நான் காணுகிற போது உண்மையிலேயே நான் மகிழ்ந்து போனேன். ஏனென்று சொன்னால், மகிழ்ச்சி மட்டுமல்ல, இப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நான் இருந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கேன் என்று நான் குறிப்பிட்டேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், என்னுடைய அனுபவங்கள் வேறு. இங்கே இருக்கின்ற அனுபவசாலிகள், இங்கே இருக்கிற தொழில் அதிபர்கள், இங்கே முனைவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், நல்ல ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறீர்கள். டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற அதிலே இன்றைக்கு அண்டை நாடுகளை மிஞ்சக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற உங்களுடைய பணிகளை, உங்களுக்கு இருக்கிற இங்கே இடர்பாடுகளை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து அந்த பணிகளை ஆற்ற இருக்கிறோம். இங்கே கூட மின்சாரத்தை பற்றி சொன்னார். மின்சாரத்தை பற்றி சொல்கிற போது பீக் ஹவர்ஸ் என்று சொல்லுவார்கள். அதிலே மின் கட்டணத்தை கூட உங்களால் இங்கே
தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதிர்காலத்தில் இது காண பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும். அந்த சிந்தனை ஓட்டம் ஒரு இடத்திலேயே நம்முடைய முதலமைச்சரிடையே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறார். இருக்கிற இடங்கள் எங்கே இருந்தாலும் சோலார் எனர்ஜி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 5 ஆண்டு காலத்திலே 5000 மெகாவாட் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற மின்சாரம். ஆனால் இந்தியாவிலே பார்க்கின்ற போது 7500 கோடி ரூபாய் அதற்காக மானியத்தை பெற்றிருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா. அதே போல கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை 4842 கோடி ரூபாய். அதே போல ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை 5000 கோடிக்கு மேலே அவர் இந்த மானியத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் முந்தைய ஆட்சியாளர்கள் இதுவரை 1 ரூபாய் கூட அந்த மானியத்தை பெற முடியவில்லை என்பதை நான் காணுகிற போது இதற்கான நடவடிக்கை விரைந்து செய்யப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கன்சூமர் என்று சொல்லப்படுகிற உங்களுக்கெல்லாம் மின்சாரம் இன்றைக்கு சரியான முறையில் கிடைப்பதில்லை என்ற நிலை இருக்கிறது. மின்வெட்டுக்கள் வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே ஆட்சியாளர் இருக்கிற போது, அன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற போது 5 ஆண்டு காலத்திற்கு ஏறத்தாழ 9000 கோடி ரூபாய் இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றினோம். இங்கே இருக்கிற சப்ஸ்டேஷன், டிரான்ஸ்ஃபார்ம், அண்டர் கிரவுண்ட் கேபிள் போன்ற அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டது. 5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்ட நிதிகள் எவ்வளவு என்று சொன்னால் 642 கோடி ரூபாய் மட்டும்தான் 5 ஆண்டு காலத்திலே முந்தைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அப்படி இருக்குமேயானால் எப்படி நாம் மின்சாரத்தை அங்கே பயன்படுத்த முடியும் என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், குப்பை நிறைந்த திருப்பூர் என்ற நிலையை 6 மாத காலத்தில் இது இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற வளர்ந்து வருகிற நகரமாக இந்த நகரத்தை மாற்றி அமைக்கப்படும். ஆர்கான் நடவடிக்கையும் நாளை காலை 10 மணியிலே துவங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது கர்நாடகம், அதே போல் ஆந்திரா, அதே போல் மகாராஷ்டிரா மாநிலங்களே இந்த குப்பைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு இன்றைக்கு சிறந்த நகரங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நகரத்தை திருப்பூரிலே வாழுகிற உங்களை போன்றவர்கள் ஏற்றுமதியாளர்களை மகிழ்ச்சி இருக்கிற வகையில், அதில் 10 லட்சம் தொழிலாளர் இங்கே பணியாற்றுகிற போது அந்த தொழிலாளருக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில், இங்கே இருக்கின்ற குழந்தைகளுடைய எதிர்கால சுகாதாரத்தை பேணி காக்கின்ற வகையில், எதிர்கால தமிழகத்திலே இருக்கின்றவர்கள் 15 ரூபாய் கையிலே வைத்து கொண்டுதான் இங்கே குடிநீரை பாட்டிலில் எடுத்துச் செல்கிற நிலையை மாற்றி எந்த குழாயிலும் வேண்டுமானாலும் தண்ணீரை நீங்கள் பருகலாம் என்ற நிலையை தமிழ்நாட்டிலே மாற்றி காட்டப்படும். அதற்கான முயற்சியை நம்முடைய தமிழக முதலமைச்சர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் வேகமாக விரைவாக செய்கிற காலம் நீங்கள் இந்த தமிழகத்திலே நடைபெறும். ஏனென்று சொன்னால், நான் இன்றைக்கு சொல்கிறேன், எத்தனையோ ஆட்சி காலங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் நடத்தப்பட வேண்டும், தவறுகள் நடைபெறக்கூடாது என்று எண்ணத்தோடு முதலிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தமிழக முதலமைச்சருடைய காலத்தில் தான் முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தான் தூய்மை நமக்கு தேவை. இங்கே சாயப்பட்டறை வைத்திருக்கிற அத்தனை பேரும் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில் சீல் வைக்கப்படும், காலையிலே திறக்கப்படும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், எப்படி அங்கே நடைபெற்றது என்பதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்காது. 1 ரூபாய் கூட நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. லஞ்சம் என்பதை தமிழ்நாட்டில் இருக்காது என்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டுவதுதான் எங்களுடைய லட்சிய பயணம் என்ற முறையிலே அந்த பயணங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் தூய்மையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அனைத்து வசதியும் தரக்கூடிய ஆட்சி, சட்டொழுங்கை இங்கே இருக்கிற சட்டொழுங்கை பேணி காக்கிற ஆட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எங்கு வேண்டுமானாலும், ஆனால் காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்களே, இரவு நேரங்களிலே 12 மணி அளவிலே நகை அணிந்து விட்டு இரவிலே என்றைக்கு பெண்கள் செல்கிறார்களோ அன்றைக்கு தான் பெற்றிருக்கிற சுதந்திரம் பேணி காக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டாரே, அந்த குறிப்பிடுகிற காலத்தை உருவாக்குகிற காலமாக நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதற்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களோடு இருந்து உறுதுணையாக இருந்த பணிகளை மேற்கொள்வோம். ஆகவே வருகின்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இருங்கள். 6 மாத காலத்தில் திருப்பூர் என்பது ஒரு வளர்ந்து வர நகரம் மட்டுமல்ல, மகிழ்ச்சி சிறப்பு மிக்க நகரமாக, பசுமை நகரமாக, எல்லோரும் பாராட்டுகின்ற நகரமாக இது அமையும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.